இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க தேநீரை விரும்பி குடிப்பவர்கள் கோடிக்கணக்கான மக்கள் உள்ளனர். தேநீரை மீண்டும் சூடு செய்து குடிப்பது என்பது பெரும்பாலான மக்கள் செய்யும் மோசமான தவறாகும். பொதுவாக தேநீரை சூடு பண்ணி குடிப்பது பாதிப்பில்லாததாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் மீண்டும் சூடுபடுத்துவது பல ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஜர்னல் ஆஃப் ஃபுட் சயின்ஸில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் தேநீரை மீண்டும் சூடுபடுத்துவது அதிலுள்ள கெட்டசின்கள் போன்ற நன்மை பயக்கும் சேர்மங்களை சிதைத்து சுவை மற்றும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் பயோஜெனிக் அமீன்கள் போன்ற தீங்கு விளைவிக்கும் பொருட்களை அதிகரிக்கும் என கண்டறியப்பட்டுள்ளது. தினமும் லட்சக்கணக்கான மக்கள் தேநீரை பருகுகின்றனர். அதை மீண்டும் சூடுபடுத்தி குடிக்கும் தவறான பழக்கம் செரிமானம், வாய்வழி ஆரோக்கியம் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் என அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். காய்ச்சிய தேநீரை அறை வெப்பநிலையில் நீண்ட நேரம் வைத்திருந்தால் அதில் பாக்டீரியாக்கள் வளரக்கூடும். தேநீரை மீண்டும் சூடுபடுத்துவது ஒருபோதும் இந்த பாக்டீரியாக்களை அழிக்காது. குறிப்பாக பால் சேர்க்கப்பட்டிருந்தால் அது பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அதிகரிக்கும். பால் சேர்க்கப்பட்ட டீ அறை வெப்பநிலையில் 4 மணி நேரத்திற்கு பிறகு பாக்டீரியா மாசுபாட்டிற்கு எளிதில் ஆளாகிறது. சூடேற்றப்பட்ட தேநீரை குடிப்பது வயிற்று வலி அல்லது உணவு மூலம் பரவும் நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும். தேநீரை மீண்டும் சூடுபடுத்துவது அதன் அமிலத்தன்மையை அதிகரிக்கும். நெஞ்செரிச்சல், இரைப்பை அழற்சி அல்லது அமில ரிஃப்ளக்ஸ் போன்ற நிலைகளை மோசமாக்கும். அமில பானங்களுக்கு உணர்திறன் உள்ளவர்கள் மீண்டும் சூடாக்கப்பட்ட தேநீரை தொடர்ந்து குடித்தால் வீக்கம் அல்லது வயிற்று எரிச்சலை அனுபவிக்கலாம்.